நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கங்க, என் பேர் சென்றாயன். இந்த மூடர் குடம்னு ஒரு படம். இந்த படத்தில் டைரக்டர் பாண்டிராஜ் சார் தான் படம் வாங்கியிருக்காரு. அவர் வாங்கினதுக்கப்புறம் ஒரு முக்கியமான கூடமாகி போச்சு படம். ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு படம். நாங்கள்லாம் படம் பார்த்துட்டோம். ரொம்ப அழகாக இருக்குது படம். இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணது நவீன் சார். அது பாண்டிராஜ் சாருடைய அசிஸ்டண்ட் தான். அவர் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இது ஏன் சென்றாயன் ஒன்று மட்டும் வேறு கலர் இருக்குது? அது மட்டும் எனக்கு பஸ். எதுலேயும் நான் கொஞ்சம் தனியாக திரும்பி நினைப்பேன். அதான் நம்ம என்ன திருவிழாவுக்கு சென்றாயன் போகிறோம், திருட போகிறோம் சென்றாயன். இந்த படம் கதைன்னு பார்த்தீங்கன்னா இது ஆக்ஷனாகவும் இருக்கும், த்ரில்லாகவும் இருக்கும், ஒரு காமெடியாக இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட் மூவிங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மக்கள் இல்லை குடும்பத்தோடு உட்காந்து எல்லாரும் பார்த்து சந்தோஷப்பட வேண்டிய படம் மூடர் குடம். கண்டிப்பாக அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நிச்சயமாக நீங்களாம் சந்தோஷப்படுவீங்க. இதில் இந்த படத்தில் ஒரு 4 கேரக்டர். இந்த 4 கேரக்டரில் நானும் ஒரு கேரக்டராக நடிச்சிருக்கேன். என் கேரக்டர் பேரே சென்றாயன் தான். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டராக இருக்கும். என் கேரக்டர் இப்படி தான், இதே மாதிரி தான் டயலாக். இந்த படம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒரு கெட்டப்பில் தான் நடிச்சிருக்கேன் நான். இப்போ தானே கேள்வி கேட்டேன், இதுக்கு முன்னாடி ஏன் அடித்தேன்? இப்போ கேட்டதுக்கு அப்புறம் அடிச்சிருக்கேன். சந்தோஷமா? இந்த படத்தில் ஓவியா தான் ஹீரோனி. பிறகு ஜெயபிரகாஷ் சார், அப்புறம் இந்த படத்துடைய கேமராமேனு டோனி ஜானு, அப்புறம் எடிட்ரு அத்தியப்பன் சிவா, அப்புறம் மியூசிக் டைரக்டர் நடராஜ் சங்கரன். இவங்கெல்லாம் இதெல்லாம் ஒரு டீம், ஒரு புதுசுன்னு இல்லாமல் ரொம்ப ஒரு அழகாக பண்ணான், ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணான். எனக்கு நடராஜ் சங்கரன் ஒரு சாங் ஒன்று போட்டு கொடுத்துருக்காரு. ABCD கொப்பேந்தாடி வந்தா வாடி என்ன பாரு புருஸ்லி பாடின்னு ஒரு பாட்டு. அது மிக பிரமாதமான ஒரு பாட்டுங்க. அந்த பாட்டு எடுக்கும்போது அது பார்த்திங்கன்னா ஒரு மைக்கேல் ஜாக்சன் கெட்டப்பில் ஒரு வேறு லைட்டிங்ஸ் எல்லாம் வச்சு ஒரு பியூட்டிஃபுல் அந்த கேப்பு சுற்றி அது ரொம்ப ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி ரொம்ப ஒரு அழகாக பண்ணி அந்த கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணதெல்லாம் இப்போ அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் அவுட்புட் பார்க்கும்போது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக அந்த சாங் நல்லா பேசப்படுங்க. எவன்டவன் கிளாஸ் லீடர்? நான் தான் சார். பேசுறவன் பேர்ல போர்ட்ல எழுதுறா. பொறுக்கி. நான் தான் சார். கேப் மாதிரி. நான் தான் சார். நான் தான் சார். எவ்வளவு திட்டினாலும் சொன்ன வராது உனக்கு? மான கேட்டவனே. என் பேர் சென்றாயன். எனக்கு பொண்ணுங்களுக்கு ஆசையே இல்லை. ஏன்னு தெரியாது. உண்மையை சொன்னால் எனக்கு எதுவுமே தெரியாது. படிக்க தெரியாது, எழுத தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆண்டவன் படித்தான்னு சொல்கிறாங்க. அழகிய அறிவு தெரியாது. ஏன்னு தெரியாது. என்ன பாரு ப்ரூஸ்லி பாடு என் ஸ்டைல்ல ரசிக்கும் ஃபிகர் ரெக்கார்டு. நீ வந்தா வாடி வராடி பாடு வாடிய வாடிய பாடிய பாடு. You don't know? I don't know. Why you don't know? தெரியாது. எனக்கு எதுவுமே தெரியாது. Sunshine is a SCKUR. Basically he's a SCKUR. தப்பில மாட்டன ಈ ಮರ ನಾ ವಾಲ್ಕಡಾದೆ. பாக்கே எந்த கப்ப கலங்க வாழ்க்கை எனக்கு டப்பா கொலவ நீந்தி புடிச்சு விளையாடிய வாழ்க்கை அதன வாழ்ந்து பார்ப்போம். ஓவியா கூட ஒரு சாங்கு. அது ரொம்ப ஒரு கிளுகிளுப்பான ஒரு சாங்கு. மக்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். அது ஊட்டியில் ஒரு காலங்காத்தால் ஒரு 6:30 மணிக்கு எப்படி இருக்கும் ஒரு ஊட்டியில்? அப்படியே ஒரு பனிகள் அப்படியே போயிட்டுருக்கும். ஒரு பச்சை பசேன்னு ஒரு புல்வெளி. அந்த இதில் நானும் நடிகை ஓவியா 42 ஃப்ரேம்ஸில் அப்படி ஓடி வர்ற மாதிரி ஒரு ஷார்ட் சாங்ஸு. அப்புறம் கட்டி பிடிச்சி தூக்குற மாதிரி, கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குற மாதிரி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்றைக்கி படம் பார்த்தவங்களாம் அவ்வளோ ஒரு ஆனந்தமாக சொல்கிறாங்க. என்னமோ ஓர் ரூம் மாதிரி உள்ள நுழைஞ்சிட்டு இருக்க. This is my room. You not face break. இந்த ட்ரைலரை பார்த்து ஒவ்வொரு படம் முடிவு பண்ணுவேன். இந்த படம் ஓடும் ஓடாது, இந்த படம் நல்லா இருக்குன்னு ட்ரைலர் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இந்த படத்துடைய ட்ரைலர் ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக
ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து கமெண்ட்ஸு நிறைய ஃபேன்ஸு நிறைய ஃப்ரெண்டு எல்லாரும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு படம்டா மூடர் நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா ட்ரைலர்லாம் ரொம்ப ஒரு புதுசாக அந்த குறிப்பாக வந்து நான் வந்து ஒரு லென்த் டைலாக் ஒன்று பேசுங்க, தமிழ் பேசாத உலகம் அந்த மாதிரி ஒரு டைலாக்கு. ஒரு வெள்ளைக்காரங்கிட்ட நீ தமிழில் பேசுவியாடா? ஏன்? பிகாஸ் அவனுக்கு தமிழ் தெரியாது. தமிழ் தெரியாத இங்கிலீஷ்காரங்கிட்ட தமிழ்ல பேசக்கூடாதுன்னு தெரிஞ்ச உனக்கு இங்கிலீஷ் தெரியாத பச்சை தமிழங்கிட்ட இங்கிலீஷ்ல பேசக்கூடாது என்ன தெரியாம போச்சு? நம்ம நடராஜ் சங்கரன் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு 8 சாங் போட்டு கொடுத்துருக்காரு. இந்த 8 சாங்குமே வந்துக்கிட்டு ஒவ்வொரு சாங்கும் ஒவ்வொரு விதமாக பேசப்படுங்க. ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான என்னுடைய சாங் வந்து ஏபிசிடி அந்த ஒரு சாங்கு வந்துக்கிட்டு ஒரு வேறு மேக்கிங்கில் வேறு ஒரு டியூன் அந்த ஒரு ட்ரம்ஸ் மிக்ஸ் பண்ணி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் இன்னொரு சாங் வந்து மெலோடியில் வந்துக்கிட்டு கண்ணோடு பேசும்னு சொல்லிட்டு ஒரு சாங்கு அது வந்து ஸ்ரீனிவாசு தான் பாடியிருக்காரு. ரொம்ப அழகான சாங்கு, ரொம்ப பியூட்டிஃபுல் சாங்கு. பிறகு சொல்ல மறந்துட்டேனே நம்ம ஜேசுதாஸ் ஐயா வந்து ஒரு பாட்டு பாடியிருக்காரு, நீயும் பொம்மை நானும் பொம்மை. அது ஆக்சுவலாக வந்து ஜேசுதாஸ் சாருக்கு வந்து ஃபஸ்ட்டு பாட்டு அவர் ஃபஸ்ட்டு என்ட்ரான போது அவர் தான் ஃபஸ்ட்டு பாடியிருக்காரு. அதே பாட்டை வந்து ரீமிக்ஸ் இல்லாமல் இந்த படத்தில் வந்து ஒரு புதுசாக நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த பாட்டு அஜேஸ் ஐயா பிச்சுட்டார், ரொம்ப அழகாக பாடியிருக்காரு. ரொம்ப சூப்பர், ரொம்ப ஒரு இதுவாக இருக்குது. அவர் வந்து எங்கள் படத்தில் பாடினது வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்ணோடு கண்கள் மோத வந்த வெட்கம், மண் மீது இந்த பெண்மை தந்த சொர்க்கம், விண்ணேக கூட்டம் திரை விளக்கி காட்டும், வெண்ணிலவை போன்ற தேகம் எந்தன் பக்கம், நீ என்னை அழைத்தால் வேறு மோகம்தான், ஃபர்சானா முறைத்தால் 100 சோகம்தான், ஓ ஃபர்சானா என் ஃபர்சானா. பிறகு இன்னொரு சாங்கு வந்து அனிமேஷன் சாங்கு 3Dயில் பண்ணியிருக்கோம். இந்த சாங்கு வந்து நடித்தது யாருன்னா அந்த குபேரன் சொல்லிட்டு கூத்துப்பட்டர் நடிகர். அவர் அனிமேஷனில் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன பசங்க எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு கலகலப்பான ஒரு சாங், ரொம்ப அழகான ஒரு சாங்கு. அது அனிமேஷன் நல்லா காமெடியாக இருக்கும். அந்த சாங் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு சின்ன பைய காலமெல்லாம் அடிப்பட்டு மிதிப்பட்டுதான் வந்திங்க சாமி கிட்ட ஏந்தி கைய வரங்கிட்டு பலனில்ல. குபேர குபேர வாழ்க்கை வாழவே இம்மண்ணும் ஆழவே, இவ்வாழ்க்கை வாழவே இம்மண்ணும் ஆழவே, தடைக்கல்லை உடைத்திட்டு வருந்திடை போல் உடைத்திட்டு மனம் தினம் புது ஜனனங்கள் எடுத்திடவே. அதாவது இப்போ ஒவ்வொரு படத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு சாங் வைப்பாங்க, வில்லனுக்கு சாங் வைப்பாங்க, அம்மாவுக்கு வைப்பாங்க, தங்கச்சிக்கு வைப்பாங்க, அப்பாவுக்கு வைப்பாங்க. இந்த மாதிரி வந்து சொல்லிகிட்டே போகலாம். ஏன்னா நம்ம தமிழ் சினிமா வந்து அந்தளவுக்கு வந்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. நாய்க்கு முறையாக சாங் வச்சது இந்த படம் தாங்க. அதாவது டாக்கு, அதாவது நாய்க்கு வந்து இந்த படத்தில் வந்து ஒரு ஸ்பெஷலான சாங். அந்த சாங் வந்து பெரிய ஹிட்டு, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த சாங் மேக்கிங் கீக்கிங்லாம் நாய்க்கு வந்து அவ்வளோ அழகான ஒரு சாங்கு. மிஸ்டர் பக்தவத்சலம், எஸ். நீங்க கேட்ட கிரேட் டெயின். என்ன அது? கிரேட் டெயின் குட்டி சார். இல்லையே, இது நாய்க்குட்டி தானே? நாய்க்குட்டியா? டேக் எ க்ளோஸ் லுக் சார். இந்தியாவில் பிறக்கிறதுக்கு பேர் தான் நாய். திஸ் இஸ் பிரிட்டிஷ் ஹவுண்ட். இந்த ஜாதிக்கு கிரேட் டெயின் பேரு. புலிக்குட்டி மாதிரி. புலிக்குட்டியோ எலிக்குட்டியோ
அது என் வீட்டுக்கு எடுத்து வந்தீங்க? ஏன்னா நீங்க ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணா நான் இதை பராக் ஒபாமா வீட்டுக்கு கொண்டு போக முடியாதுல்ல, அதுக்கு தான். நான் நாய்க்குட்டி ஆர்டர் பண்ணனா? நான் எந்த ஃபோனும் பண்ணலையே. பட் நான் பண்ணேன் டாட். நீ பண்ணியா? பட் உனக்கு நாய்க்குட்டி எதுக்கு சுபின்? உங்களுக்கு புது கார் இருக்கு டாட். So you are the sweet lady making the deal here. May I present you this and this? நான் எனக்கு பில்லா இருக்கு. As you say, Senorita. Your bill, sir. What? ஒரு நாய்க்குட்டிக்கு 30,000? This is ridiculous. இந்த நாய்க்கு இது ரொம்ப கம்மியான தொகை சார். ஏன்னா இது சாதாரண நாய் இல்ல, கிரேட் டேம். புலிக்கு பயப்படாதவன் கூட இதுக்கு பயப்படுவான். 30,000 செலவு பண்றதுக்கு தயங்காதீங்க. ஏன்னா 30 கோடியை இதை நம்பி வாசல்ல வச்சுட்டு போலாம். டாடி எனக்காக ப்ளீஸ். ஐயா, என் பொண்ணு ஆசையதான் என்னால நிறைவேற்ற முடியல. உங்க பொண்ணு ஆசையாவது நீங்க நிறைவேற்றுங்கய்யா. சார், நான் நாய் தெரியுமா இது? வளர்ந்துச்சுன்னா பாக்குறோம் மேட்ச்ல ஆயிடுவான் சார். What the heck? ஒரு நாய்க்கு இவ்வளவு பெரிய பாட்டா? This is too much. Come on, Baktu. Dog is a symbol of status. Rao வீட்ல Pomeranian இருக்கு, மீனன் வீட்ல German Shepherd இருக்கு, சாத்ரி வீட்ல Hutch dog இருக்கு. நம்ம வீட்ல ஒரு foreign நாய் வேண்டாமா? Now please sign the check. இந்த மூடர் கூடம் பாட்டு வந்து ஒரு ஏபிசிடின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு வந்து ட்ரெய்லரில் விட்டாங்க, ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்கில் விட்டாங்க. அந்த பாட்டை பார்த்துட்டு ரொம்ப ஒரு சந்தோஷம். அந்த பாட்டை பார்த்துட்டு ஒரு டைரக்டர் வந்து உங்களை பார்த்து ஒரு கதை சொல்லணுங்கன்னு சொன்னார். சரி வாங்க சார் சொல்லுங்கள் சார். நானும் கேட்டேன், அந்த கதை கேட்டேன். யார் சார் ஹீரோ அப்படின்னு கேட்டேன். நீங்கள் தாங்க ஹீரோன்ட்டார். ஏன்னா அந்த பாட்டு பார்த்து எனக்கு வந்து கதைக்கு நாயகனாக வந்து ஒரு வேஷம் கொடுத்துருக்காங்க. அந்த படம் பேர் வந்து பஞ்சு முட்டாய். அது வந்து டைரக்டர் அமீர் சாருடைய அசிஸ்டண்ட் தான், மோகன், எஸ்பி மோகன் சொல்லிட்டு. அவங்க குடும்பத்தோட இந்த வெள்ளிக்கிழமை காலையில் 3 மணிக்கு ஹரித்வார் கிளம்புறாங்க. ஒரு வாரத்துக்கு அந்த வீட்டில் ஒரு காக்கா இருக்காது. அவங்க 3 மணிக்கு போனதுக்கப்புறம் 5 மணிக்கு உள்ளே போனோம்னா சத்தமே இல்லாமல் காரியத்தை முடிச்சுட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு வாரத்துக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த டயத்தை யூஸ் பண்ணி நாம் இங்கேருந்து வேற எங்கேயாவது ஓடி போயிடலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன் சார் ட்ரெயின் சொல்றீங்க? நீங்கள் தானே சொன்னீங்க அவன் அசஞ்சா சுற்று சொல்லி. உங்களை வச்சு மயிறு வெட்ட கூட முடியாது. மாஃபியா கேங் இங்கே நடத்துறது. சிங்கம் சிம்பிளா இருந்த கேள்வி எழுப்பிட்டு கணக்கா உத்தாரு. ரிப்பீட்டாக சொல்கிறேன், இஷ்ட போனா வாங்க, கஷ்ட போனா போயிட்டே இரு. What is poo? Poo this flower. என்ன பேட் வேர்ட்ஸ் பேசுற நீ? இதுல இருந்து என்னடா தெரியுது? ஒண்ணுக்கு வர சொல்ல அடங்க கூடாதுன்னு தெரியுது தல. என்னமோ war room மாதிரி உள்ள நுழைஞ்சிட்டு இருக்க. This is my room. You nutfest prick. ஏய், தமிழ்ல பேசுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். இந்த படம் வந்து நீங்கள் தேட்டரில் வந்து பார்த்தா மட்டுமே தான் அந்த சந்தோஷம் கிடைக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எல்லாருக்கும் வணக்கம். நான் சத்யன் பேசுகிறேன். ராஜா ராணி படத்தை பற்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப ஒரு பெரிய படம், அதில் நானும் ஒரு பார்ட்டாக இருக்கேன் அப்படின்றது ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு நான் ஒரு சின்ன நன்றியோட, சின்ன இல்லை ஒரு பெரிய நன்றியோடு நான் ஆரம்பிச்சுக்கிறேன். ஆர்யா சார், இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கும் ஆர்யா சாருக்கும் காம்பினேஷனே கிடையாது. இது வரைக்கும் நான் ஆர்யா சாரோட ஒர்க் பண்ணினதில்லை. எனக்கு ஆக்சுவலாக பர்சனலாகவும் எனக்கு பெரிய பழக்கம் இல்லை. ஆனால் இந்த படத்தோட எல்லா ப்ரொமோஷன்ஸ்லேயும், ஆடியோ லான்ச் எல்லாத்துலேயும் வந்து நானும் ஜெய் சாரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறதாக அவர் சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ அது கண்டிப்பாக ஒரு பெரிய பெருந்தன்மை. நான் அவருக்கு பர்சனலாக தேங்க் பண்ணணும்னு நினச்சேன், பட் எனக்கு மீடியா மூலமாக தேங்க் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. ஸோ தேங்க்யூ ஆர்யா சார். ஜெய் அண்ட் சத்யன் வர பொசிஷன் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ் பேர்னு சொல்லலாம். அந்த பொசிஷன் நீங்கள் வந்து சிரிச்சிட்டே இருப்பீங்க, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் சொன்னது வந்து எப்பவுமே நாங்களே சொல்கிறத விட, அதுவும் இதை ஜெய் சார் சொல்கிறத விட
நீங்கள் எங்கள் பார்ட்லேயே இல்லை இருந்தாலும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அட்லி, இந்த படத்தோட டைரக்டர் அட்லி, அவர் என்ன அவரோட பேரே செல்லமாக இருக்குது அட்லின்னு. அதை விட இப்படி செல்லமாக எப்படி கூப்பிட்றது, லீன் தான் கூப்பிடணும். ஏன்னா எனக்கு அவ்வளோ பழக்கம். எனக்கு அவர் நண்பன் படத்தில் வந்து சங்கர் சாரோட அசோசியேட் தான் அட்லி. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பே வந்து ரொம்ப அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். எங்களுக்குள்ள ஒரு தனியாக ஒரு கெமிஸ்ட்ரி ஓடிட்டு இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப். சத்யன் அண்ணா பற்றி சொல்லணும்னா அவரோட வாய்ஸ் டோன் பெக்யூலியர், அதை இந்த படத்தில் ரொம்ப அழகாக யூட்டிலைஸ் பண்ணுன்ட்டு அதை கதையில் ஃபுல்லாக அவரோட அந்த அவர் வர போர்ஷன்ஸில் ஃபுல்லாமே அவ்வளோ என்டர்டெய்னிங்காக இருக்கும். ஒரு டைரக்டராக பார்த்தீங்கன்னா அவர் அட்லி ரொம்ப ரொம்ப ஒரு தெளிவானவர். ஏன்னா அட்லி ஒரு நல்ல தெளிவான டைரக்டர்ன்றதுக்கு வந்து இந்த படம், இந்த டீமோட ஒரு உதாரணமே தேவையில்லை. ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்யா சார், ஜெய் சார், நயன்தாரா மேடம், நசரியா, சத்யராஜ் சார், சந்தானம். ஸோ இப்படி ஒரு மிகப்பெரிய டீம் அட்லின்ற அந்த குட்டி பையனை நம்பி அப்படி தான் இருப்பார். ஆள் பார்த்தீங்கன்னா என்னோட சரி பாதி சைஸ் தான் இருப்பார் அவர். ஸோ அவரை நம்பி ஒரு இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் அவர் கொடுக்குறாங்கனாலே அது அவரோட டேலண்ட்டுக்கு வந்து சொல்லுவாங்க, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு போதும் அப்படின்ற மாதிரி. ஸோ இல்லைன்னா இவ்வளோ பெரிய ஒரு டீம், இவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸில் வந்து ஒரு சான்ஸ் கிடைக்காது. ஸோ அதுவே அவரோட டேலண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. பிரதர் எனக்கு நெஞ்சுக்குள்ள கிறுக்கு, அவனில் ஏதோ இருக்கு, சொல் என் மேல் இஷ்டமா. தெற்கு மேற்கு கிழக்கு மாறி போச்சு எனக்கு, காதல் வந்து கிடக்கு, லவ் சொல்ல கஷ்டமா. மிஸ்டர் காதல் என்று என்னை ஊரில் சொன்னா நம்பாதே, மிஸ்டு காலாய் மாத்திடாதே. ஹீரோனே சொல்லலாம், கேமராமேன் ஜார்ஜ். அவருக்கு வந்து இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு படம், எக்ஸலண்ட் ஒர்க். ஸோ அவரும் வந்து ஒரு மிகப்பெரிய டெக்னீஷியன் இருக்கிற உதாரணம். அடுத்து முருகதாஸ் சார் டைரக்ட் பண்ணுற படத்துக்கு வந்து அவர் தான் கேமராமேன். எவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க. அதாவது இதுக்கு முன்னாடி முருகதாஸ் சார் பண்ண படத்துக்கு கேமராமேன் சந்தோஷ் சிவன் சார், அடுத்து விஜய் சார் வச்சு பண்ணுற படத்துக்கு வந்து கேமராமேன் ஜார்ஜ். இதுக்கு எல்லாம் கன்ஃபார்மாக அட்லியே வெளியில் நியூஸ் சொல்லிட்டார். ஸோ அதனால் நான் வந்து இது ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக மேட்ரு இல்லை. ஸோ அதே ஒரு பெரிய விஷயம். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் ஜார்ஜ் சார். அதாவது இன்னொரு பெரிய உதாரணம், அவர் ஒரு நல்ல கேமராமேன்ருக்கு, என்னையெல்லாம் ரொம்ப அழகாக காட்டியிருக்காரு. ஸோ எவ்வளோ பெரிய திறமை வேணும் அவருக்கு. ஒரு மிகப்பெரிய கேமராமேனாக இருந்தால் தான் என்னையெல்லாம் வந்து அவ்வளோ அழகாக ஒல்லியெல்லாம் காட்டியிருக்காரு. ஸோ அதுக்காகவே நான் ஜார்ஜுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். ஆம்பளையா இருந்தா வாடா. தெரியும்ல, எப்பவுமே ஃபிகருக்காக நம்ம அடிச்சு கூடாது தலைவா. பொண்ணுக்காக தான் சண்டை போடக்கூடாது, ஆனால் லைஃபுக்காக சண்டை போடலாம். என் கூட நடித்த கோ ஆர்டிஸ்ட் ஜெய் சார். யூஸ்வலாக ஹீரோயினுக்கு தான் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும், இங்கே எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அது வேற மாதிரி நினச்சாதீங்க. அந்தளவுக்கு வந்து நாங்கள் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருந்தோம். ஸோ எப்பவுமே கோ ஆர்டிஸ்ட் நல்லா இருந்தால்தான் வந்து நம்மளோட அவுட்புட் நல்லாயிருக்கும். இப்போது ஜெய் சார் பார்த்திங்கன்னா அவர் பண்ணுற காமெடிஸ், அவர் பண்ணுற ரியாக்ஷன்ஸ் நான் ரசிப்பேன், நான் பண்ணுறது அவர் ரசிப்பார். ஸோ அப்போ தான் கூட ஆப்போசிட்டில் இருக்கிறவனே என்ன தர அவன் நடிக்கிறான் அப்படின்ற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு ஒரு சின்ன டவுட் வரும், சொதப்புறமோ கவுத்திருவோமோ அப்படின்னு. இது அப்படி இல்லை, அவர் என்ஜாய் பண்ணுவார், சீன் நல்லா இருக்குது, சிரிப்பார். ஸோ நம்மளுக்கே ஒரு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். அதுமாதிரி அவர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சிரிப்பு வரும். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து ஆடியன்ஸுக்கு சிரிப்பு வர மாதிரி அமைஞ்சிருக்கு. Na 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 na
ஏனா ஒரு மழை துளி என்னை நினைக்கதே பெண்ணே சிறகுகள் யார் கொடுத்தது நெஞ்சம் பறக்கதே முன்னே உன் விழிகளிலே நான் வாழ்கிறேன் பெண்ணே உன் கனவுகளாய் நான் மாறினேன் பெண்ணே ஓ ஓ ஆர்யா சார் அதான் நான் சொன்ன மாதிரி நான் அவர் காம்பினேஷன் இல்லை இருந்தாலும் அவ்வளோ ஒரு நல்ல மனசு அவருக்கு. எல்லா இதுலேயும் என்ன நல்லா சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் கண்டிப்பாக அவர் நல்ல பர்ஃபார்மர், அது நான் சொல்லணுன்ற அவசியமே இல்லை. பாலா சார்லாம் தாண்டி வந்தவர் அவர். மதராசப்பட்டினம் அந்த மாதிரி படங்கள் பண்ணவருக்கு இது சாதாரணம். நயன்தாரா மேடம் பெரிய அதான் அதில் பெரிய பட்டாளமே இருக்குது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நானும் ஜெய் சார் நயன்தாரா மேடம் ஒரு காம்பினேஷன் வரும். நான் ஸ்டாப் ½ அன் ஹவர் 100% நீங்கள் சிரிப்பீங்க. அப்படி சிரிக்கலைன்னா நீங்கள் கொடுத்த டிக்கெட்டு காசு அட்லீட் வாங்கிக்கலாம். ஜானாகினி ரெஜினாவை திருமணம் செய்ய சம்மதமா? சம்மதம். ரெஜினாவாகினி ஜானை திருமணம் செய்ய சம்மதமா? சம்மதம். உங்க ஆத்துக்காரன அஞ்சலி பாப்பா பிளாட்டா போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. ஏங்க எனக்கு எங்க அப்பா தாங்க பயம், மத்தபடி நான் ஐ லவ் யூங்க. பிரதர் பிரதர் பிரதர்னு மட்டும் சொல்லாதீங்க, நைட் எல்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது. ஹீரோவா பொறுக்கியாடா நீ? அது நான் இல்லக்கா, வேற யாரோ. ஆம்பளைன்னா அழுக கூடாது. அழுகிய நிறுத்துறா. நான் ஒன்னும் அழுவலையா, கண்ணு வேர்க்குது. ஒரு பொண்ணு அழுகுறானா ஏமாத்துறான்னு அர்த்தம். அதே ஒரு பையன் அழுகுறானா ஏமாந்துட்டான்னு அர்த்தம். நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னா நம்மளும் போகணும்னு அவசியம் இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம ஆசைப்பட்ட மாதிரி நம்ம லைஃப் மாறும். எனக்கு ஒண்ணு சுத்தமா பிடிக்கல. என்னடா கழட்டி விடலான்னு பாக்குறியா? அந்த பொண்ணை எப்படி உசார் பண்றதுன்னு சொல்றா. சொல்லி தொலைக்கிறான். உலகத்துல யாருமே பிறக்கும்போது மேட் ஃபார் ஈச் அதரா பிறக்க மாட்டாங்க சூர்யா. வாழ்ந்து காட்டுறதுல தான். சந்தானம் இந்த படத்தில் எனக்கு அவருக்கும் காம்பினேஷன் கிடையாது. ஏன்னா நான் ஜெய் சாரோட ட்ராக்கில் வருவேன், அவர் ஆர்யாவோட ட்ராக்கில் வருவார். பட் என்னோட ஒரு குட் ஃப்ரெண்ட் இன்றைக்கி வந்து ஒரு இவ்வளோ பெரிய ஒரு உயரத்தில் இருக்கார் அப்படின்னும் போது ஒரு நண்பனாக எனக்கு சந்தோஷமாகவும் இருக்குது, பொறாமையாகவும் இருக்குது. நம்ம அந்த இடத்துக்கு போய் சேரணுன்ற ஒரு போட்டியும் கண்டிப்பாக இருக்குது. சந்தானம் சீக்கிரம் உங்களை பிடிப்பேன். ஏன்னா அது ஒரு ஆரோக்கியமான போட்டி. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஒரு டீம் அமைஞ்சிருக்கிறது. கல்யாணம் ஆன உடனே டெய்லி மல்லிப்பூ அல்வா வாங்கின்னு உன்னை பார்க்க வரணும். ஆனால் அவன் மாட்டவான சரகாணி டெய்லி என்ன பார்க்க வரான். மேரேஜ் மச்சான் கலீஜுன்னு கஜா சொன்னா. லவ்வுக்கு அப்புறம் ஒருத்தன் குடிச்சானா அது லவ் ஃபெயிலியர். அதுவே கல்யாணத்துக்கு அப்புறமா அவன் குடிச்சானா லைஃபே ஃபெயிலியர். என்னைக்கு ஓலவா நீ வெளியே சொல்றியோ அதான் உன் லைஃபே ஸ்டார்ட் ஆகுமா? பார்க்கறது பாகுபலி மாதிரி இருக்கிறான். ஜிவி பிரகாஷ் சாரோட மியூசிக் அது மெயினான ஒரு விஷயம். இன்னைக்கு ஆடியோ ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட் ஆகிருக்கு. எல்லா எஃப்எம்லேயும் எப்போ நான் ஷூட்டிங் வரும்போது எஃப்எம் போட்டால் போர் அடிக்கிற அளவுக்கு சாங்ஸ் போட்டுகிட்டே இருக்காங்க, ராஜாராணி சாங்ஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு குலவெறி அந்த சாங்ஸ்க்கு அப்புறம் வந்து அவரோட சாங்கே ஆடுகளம் அதெல்லாம் பிரேக் பண்ணி அவரோட மியூசிக் அவரே பிரேக் பண்ணி வந்துட்டுருக்காரு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப பிரமாதமான சாங்ஸ் வந்திருக்கு. அங்காடே 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 அங்காடே. Hi, this is Shakti Gopalan. Angyade, it's super bubbly and it will just like stay with you. So this has been a very fun and very happy kind of a song. அழகா பூக்க விட்டானே வெட்டத்தில விக்க வச்சானே வெப்பத்தில சிக்க வச்சானே பசுபுரனே மழைப்புரனே ஜொரப்புரனே அலங்காரி அழட்டிக்கிட்டேனே அலங்காம
இப்படத்தினை எதிர்பார்த்து காத்திருக்கும் ஒவ்வொரு ரசிகனுக்கும் இன்ப அதிர்ச்சி என்னவென்றால் இப்படத்தினை வரும் செப்டம்பர் 27ஆம் தேதி வெளியிடப் போவதாக படக்குழுவினர் அறிவித்துள்ளார்கள். பெரிய ஒரு டீம் அமைஞ்சிருக்கு. ஸோ பெரிய ட்ரீட் இருக்கும். நானும் ஜெய் சார், நயன்தாரா மேடம் ஒரு சைடு இருப்போம், ஆர்யா, நயன்தாரா, நஸ்ரியா, சந்தானம் ஒரு சைடு, நடுவில் சத்யராஜ் சார், இப்படி ஏகப்பட்ட பேர் சந்தோஷப்படுத்த வந்துட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக ராஜா ராணி கன்ஃபார்ம் மகுடம், அதில் எந்த மாற்றமே இல்லை. எனக்கு ஒண்ணு சுத்தமா பிடிக்கல. என்னடா கழட்டி விடலான்னு பாக்குறியா? அந்த பொண்ணை எப்படி உசார் பண்றதுன்னு சொல்றா. சொல்லி தொலைக்கிறான். உலகத்துல யாருமே பிறக்கும்போது மேட் ஃபார் ஈச் அதரா பிறக்க மாட்டாங்க சூர்யா. வாழ்ந்து காட்டுறதுல தான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கரெக்டா சொல்லிட்டீங்க மேம். அதனால உங்களுக்கு தினம் நீ செண்டாகவே அங்கு நான் தான் பண்டாகவே. வெறும் காத்து தாங்க வருது. உருளைக்கிழங்கு அதிகமா சாப்பிடாதேன்னா கேட்டாதானே. முதல் சினிமா வெளியாகி 100 ஆண்டுகள் நிறைவடைவதை ஒட்டி இந்த ஆண்டு இந்திய சினிமா 100ஆண்டு விழாவாக கொண்டாடப்படுகிறது. சென்னையில் சினிமா 100ஆண்டு விழாவை 4 நாட்கள் பிரம்மாண்டமாக கொண்டாட திட்டமிடப்பட்டுள்ளது. இது குறித்து தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபையின் தலைவர் கல்யாண் நேற்று மாலை நிருபர்களுக்கு பேட்டியளித்தார். முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். டைரக்டர்ஸ் அசோசியேஷன், பெப்சி, ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில், நடிகர் சங்கம், எக்ஸிபிட்டர்ஸ் அசோசியேஷன், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அசோசியேஷன், இந்த மாதிரி லோக்கலாக வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறத எல்லா டிஸ்ட்ரிக்ட் வைடு அசோசியேஷன்ஸ் கூட சேர்ந்து இதுக்கெல்லாம் கோஆப்ரேட் பண்ணிட்டு நல்லா பண்ணிட்டுருக்காங்க. இந்த ஈவெண்ட் நிஜமாக சொல்லணும்னா இந்தியாவில் வந்து இது வரைக்கும் பண்ணாதே இருக்கிற அளவுக்கு நான் இந்த ஈவெண்ட் பெருசாக பண்ணிட்டு இருக்கிறோம். இதுக்கு வந்து அம்மா வந்து பெரிய சப்போர்ட் கொடுத்துட்டு நான் இருக்கிறேன், நீங்கள் நல்லா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் சப்போர்ட் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம எல்லாம் உட்காந்துருக்கிறத இந்த பில்டிங் எப்படி கட்ட முடிஞ்சதோ அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன் கூட பெருசாக பண்ணிட்டு முடிச்சாச்சுன்னா நம்ம எல்லாருக்கும் நல்ல பேர் வரும். இந்தியா வைடு நம்ம யூனிட்டி தெரியும். டெஃபினட்டாக நீங்கள் எல்லாம் கோஆப்ரேட் பண்ணுங்கள். தமிழ்நாடு பொறுத்தவரையிலும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கடந்த 45 ஆண்டுகளாக கலைத்துறை சார்ந்தவர்கள் தான் முதலமைச்சர்களாக வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 5 முதலமைச்சர்களை கொடுத்த ஒரு தமிழ்நாட்டில் 100வது சினிமாவினுடைய 100வது ஆண்டு விழா வந்து தமிழ்நாட்டில் நடைபெறுவது உண்மையே நம்ம எல்லோரும் வந்து வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். அதில் முக்கியமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து இந்த விழாவுக்கு முழு ஒத்துழைப்பு தருவதோடு அவர்களுடைய ஒவ்வொரு நாளும் சில மணி நேரம் இதுக்காக ஒதுக்கி இந்த நிகழ்ச்சி தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்லாமல் இந்தியாவுக்கே பெருமை சேர்க்கும் வகையில் இந்த நிகழ்ச்சி நடக்க வேண்டும் என்று ஒத்துழைப்பு கொடுத்து வருவதில் நிச்சயமாக வந்து மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த எண்ணத்தோடு ஒவ்வொரு நம்ம கலைத்துறையில் சார்ந்த ஒவ்வொரு துறையும், அதாவது டைரக்டராக இருந்தாலும் சரி, பெப்சியாக இருந்தாலும் சரி, எக்ஸிபிட்டர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர், இதில் எல்லாரும் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இந்த ஒரு நிகழ்ச்சியில் ஒன்று சேர்ந்து செயல்படுவதும் நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை ஒரு மாபெரும் ஒரு வெற்றிகரமான ஒரு நிகழ்ச்சியை கொண்டு போவது வந்து உலகத்திலே வந்து பாராட்டக்கூடிய அளவுக்கு இந்த நிகழ்ச்சி அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த 100வது ஆண்டு நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் கலந்து கொள்கிறோமோ அத்தனை பேரும் கலந்து கொள்கிறோம் என்ற ஒரு பெருமையோடு தென்னிந்திய நடிகர் சங்கம் உங்களோடு இணைந்து பிணைந்து ஒற்றுமையாக செயல்படும். ஆனால் இந்த மொத்த இந்தியாவையும் ஒருங்கிணைக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா 2 விஷயம்தான். ஒன்று ஸ்போர்ட், இன்னொன்று சினிமா.
இந்த கிரிக்கெட்டு பார்த்திங்கன்னா இந்தியாவிலே பெரிய ஸ்போர்ட் எல்லாரும் விரும்பக்கூடியது வந்து கிரிக்கெட். இந்த கிரிக்கெட்டுக்கு 4 வருஷத்துக்கு ஒருக்க ஒரு வேர்ல்டு கப் வர மாதிரி அந்த வேர்ல்டு கப்பு இந்தியாவிலே வந்தால் எவ்வளோ ஹாப்பியாக இருக்குமோ அது மாதிரி இந்த சினிமாவுக்கு முதல்ல நடக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு திருவிழா தான் இந்த ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் வந்து இப்போ தமிழ்நாட்டில் நடக்க போகுது. நம்ம பார்த்த பல படைப்பாளிகள், பல நட்சத்திரங்கள், பல தயாரிப்பாளர்கள் எல்லாரையும் நம்ம ஹிந்தியில் ஒரு டைரக்டரை பற்றி கேட்டிருப்போம், ஒரு ஆர்டிஸ்ட்டை ரசிச்சிருப்போம், ஒரு தெலுங்கில் ஒரு ஆர்டிஸ்ட்டை ரசிச்சிருப்போம், ஒரு டைரக்டர் படங்களை ரசிச்சிருப்போம். எல்லாரையும் ஒரு சேர இங்கே பார்க்க போகிறோம் அன்னைக்கு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இதுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்த ஒரு 100ஆண்டு விழாவுக்கு நம்ம யாருமே இருக்க மாட்டோம். அதனால் வந்து இந்த ஒரு ஆவணமாக இது பாதுகாக்கப்படணும். இந்த அடுத்த 100 ஆண்டுகளுக்கு இது பேசப்படணும். அடுத்த 100ஆவது வருஷம் கழித்து வந்து அடடா 100 வருஷத்துக்கு முன்னாடியே இவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காங்களே அப்படின்னு எல்லாரும் பாராட்டணும். அதுக்கு எல்லாருடைய சப்போர்ட்டும் வேணும். உலகம் அழியும் வரைக்கும் சினிமா இருந்து கொண்டே இருக்கும். நாம் இருப்போமா இல்லையா என்பது தெரியாது. ஆனால் நிச்சயமாக நாம் அடுத்து வரக்கூடிய 100ஆண்டு விழாவிற்கு ஒரு முன்னுதாரணமாக, இதை விட இன்னும் பன்மடங்கு அவர்கள் செய்யறதுக்கு ஒரு முன்னுதாரணமாக இந்த விழாவை நடத்தணும். அதற்கு பத்திரிகையாளர்கள் உங்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியம். இந்திய சினிமா 100ஆண்டு விழா செப்டம்பர் 21ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரை சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் நடைபெறவுள்ளது. விழாவை தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை பொறுப்பேற்று நடத்துகிறது. செப்டம்பர் 21ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு நடைபெறும் இந்த விழாவை முதலமைச்சர் ஜெயலலிதா தொடங்கி வைத்து விழாவிற்கு தலைமை தாங்குகிறார். தொடர்ந்து 22ஆம் தேதி காலை கன்னட சினிமா உலகினர் பங்கு பெறும் நிகழ்ச்சியும், அன்று மாலை தெலுங்கு சினிமா உலகினர் பங்கு பெறும் நிகழ்ச்சியும், 23ஆம் தேதி காலை மலையாள சினிமா உலகினர் பங்கு பெறும் நிகழ்ச்சியும் நடைபெறவுள்ளது. அனைத்து இந்திய சினிமா உலகினரும் பங்கு பெறும் நிறைவு நாள் உச்சகட்ட நிகழ்ச்சி 24ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி பங்கேற்கிறார். கௌரவ விருந்தினராக தமிழக கவர்னர் கே. ரோசையா பங்கேற்கிறார். விஜய் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் சேதுபதி. இன்றைக்கி என்னோடய படம் இதற்கு தான் ஆசைப்பட்ட பாலகுமார படத்தோட ஆடியோ லான்ச். படத்தோட டேரக்டர் வந்து கோகுல் சார். இதுக்கு முன்னாடி வந்து ரவுத்ரம் படம் பண்ணியிருக்காங்க ஜீவா சார் வச்சு. அவருடைய 2வது படம். இது முழுக்க சென்னையில் நடக்கிறது தான் கதை. என் கூட வந்து அஸ்வின், சுவாதி, நந்திதா நினைப்பாங்க. படம் சூப்பராக வந்திருக்கு. நெக்ஸ்ட் மந்த் தியேட்டருக்கு வரும். தியேட்டரில் பார்த்து படத்தை என்ஜாய் பண்ணுங்கள். அந்த பாடல்களை கேளுங்க, உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த டீசருக்கும் ப்ரேயர் சாங்கும் நீங்கள் கொடுத்த வரவேற்கும் மிகப்பெரிய நன்றி. எப்பா சாமி, இந்த மேட்ரு யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர்னு பிச்சுக்கணும்டா. எப்பா எப்படி இருக்கீங்க? என்னடா ஒரு மாதிரி சைஸா நிக்கிறான். அவரு சுமார் புஞ்சி குமாரே, நான் ரொம்ப சுமார் புஞ்சி குமாரே. என்ன பேர் இது? எல்லா சீஃப் கெஸ்ட்டு, டிஸ்டிங்விஷ் கெஸ்ட் எல்லாரையும் வரவேற்கிறேன். ப்ரெஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, தேங்க்ஸ் அலாட். இதற்குத்தானே ஆசைப்பட்ட ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். இதற்குத்தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா, இந்த திரைப்படம் நிச்சயமாக இந்த ஆண்டின் ஒரு மிகப்பெரிய நகைச்சுவை என்டர்டெய்னர் ஃபிலிமாக இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ப்ளஸ் நம்ம விஜய் சேதுபதி ஹேட்ரிக் கொடுத்துக்கிட்டு இருக்காரு இந்த படத்தில். வந்து நிச்சயமாக இஸ் கோயிங் டு ராக் வித் திஸ் யங்கர் ஜென்ரேஷன். நிச்சயமாக இந்த படத்தின் பாடல்கள் ஆல்ரெடியே வெற்றி பெற்றுச்சு. இப்போ இன்னும் ஒரு பெரிய ஒரு லெவலில் எதிர்பார்ப்போட இந்த ட்ரைலர், இந்த சாங்ஸ் எல்லாம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. இது மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கும் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்களுடைய எல்லாரோட ஆதரவும் எங்களுக்கு கட்டாயம் தேவை. நல்ல ஒரு லோக்கல் ஃபிலிம், எனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு கலரில் இருக்கிற ஒரு ஃபிலிம். கோகுல் வந்து நான் ஒரு பயங்கரமான ஒரு காமெடி சென்ஸ். அவர்கிட்ட ஏற்கனவே நான் கேட்டிருந்தேன், இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு காமெடியான ஒரு ஃபிலிம் சொல்வீங்கன்னு பார்த்தா நீங்கள் வந்து ஒரு ஃபுல் ஆக்ஷன் ஃபிலிமாக சொல்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இல்லை சார், இப்போதைக்கு இந்த கதை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன், நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ அது அவரோட ஃபர்ஸ்ட் படம் வந்து ரவுத்ரம். ஸோ நல்ல ஒரு டெக்னீஷியன், ஆக்டர்ஸோட கஷ்டங்கள், டெக்னீஷியனோட கஷ்டங்கள் புரிகிற ஒரு பர்ஃபெக்டான ஒரு டைரக்டர் அண்ட் நல்ல ஒரு எக்ஸிக்யூட்டர். ஸோ நல்ல ப்ரொடியூசர்ஸ் கிடச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு. தயாரிப்பாளர் ஜே. சதீஷ்குமார், நடிகர் விஜய் சேதுபதி, இவர்கள் இருவர்களுடைய வெற்றியை நான் பெரிதும் மதிக்கிறேன். ஏனெனில் இது சாமானியர்களின் வெற்றி. எந்த திரைப்பட பின்புலமும் இல்லாமல்
எந்த திரைப்பட பாரம்பரியமும் இல்லாமல், எந்த திரைப்பட குடும்பத்தையும் சாராமல் தன்னந்தனியாக வந்து கிட்டத்தட்ட மஞ்சப்பை எடுத்துட்டு வந்து தமிழ் சினிமாவில் வெகு காலத்திற்கு பிறகு இவர்கள் இருவரும் ஜெயித்திருக்கிறார்கள். இதற்காகத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா, இதற்காகத்தான் ஆசைப்பட்டேன் நானும். தமிழ் சினிமாவில் இதற்காக எப்போதும் ஆசைப்பட்டு கொண்டிருப்பேன் நான். நன்றி, வணக்கம். இந்த ட்ரெய்லர் சாங் பார்க்கும்போதே படம் வந்து எப்படி இருக்குன்னு தெரியுது. ஏன்னா சில படங்களுக்கு தான் வர்றதுக்கு முன்னாடியே பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். இந்த படத்துக்கு அதே மாதிரி இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, ஹீரோ விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதினாவே படம் ஹிட்டுங்கிற மாதிரி இப்போ வெளியில் டாக் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு அது மாதிரி வெரைட்டி ஃபிலிம் பண்ணுறாங்க. ஒரு லைன் ஆஃப் ஃபிலிமும் ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்தடுத்த பண்ணுற படங்களும் ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். இந்த இசை விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா. இந்த டைட்டில் பார்த்த உடனே இது ஒரு நகைச்சுவை படமாக தான் இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. இந்த விழாவுக்கு, இன்றைய விழாவுக்கு ஹீரோ யாருன்னு கேட்டால் மியூசிக் டைரக்டர் சித்தார்த். ரொம்ப அருமையாக பாடல்கள் போட்டிருக்கிறார். 3 பாடல்களும் சிறப்பாக இருக்குது. 3 முத்தான பாடல்கள். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல், இந்த காதலி கைவிட்டா கூட அவளுக்காக ப்ரே பண்ணிக்கிட்டான்னு சொல்லி அதில் ஒரு ஸ்லோகம் ஒன்று வருது. அது எத்தனை தடவை கேட்டாலும் எனக்கு அழுக்கிறதே இல்லை. அது திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்கலாம் போல் இருக்குது. அவ்வளோ ஒரு அற்புதமான பாடல். அப்படி அருமையான அந்த பாடல்கள் எல்லாம் நல்லா ரீச் ஆகும் ஜனங்களுக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. எல்லாரும் இல்லை நல்ல வெற்றி பெற்று இந்த படம் ஜனங்களுக்கு மிகவும் பிடித்திருந்து இந்த படம் பல விழாக்களை காண வேண்டும் என்று என்னுடைய பிரார்த்தனையை, என்னுடைய பிரேயரை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். ஏண்டா, லவ் பண்ண பொண்ணு விட்டுட்டு போயிட்டா அந்த பொண்ணை வெறுப்பேத்தாம அவளுக்காக ஒரு நிமிஷம் ப்ரே பண்ணுங்கடா. அவ பேரண்ட்ஸுக்காக ப்ரே பண்ணுங்க. அவ புருஷனுக்கும் புள்ளுகுட்டிகளுக்கும் சேர்த்தே ப்ரே பண்ணுங்கடா. ப்ரே பண்ணுங்க. ஓம் போகவோம் போகவோம் மககவோம் ஜனகவோம் பொண்ணே உனக்காகத்தாவோம் தவகவோம் தோழனால தனம் ப்ரே பண்ணுவேன். ஓம் ஸ்வாகா மாகா குக்கா முக்கா பொண்ணே உனக்காகத்தான் தனம் ப்ரே பண்ணுவேன். குக்கா மக்கா. உன் செல்போன்ல பேலன்ஸ் மறைஞ்சிட்டோண்டி, உன் லேப்டாப் எல்லாம் வைரஸ் நிறைஞ்சிட்டோண்டி, உன் ஏடிஎம் கார்டு 2 தொலைஞ்சிட்டோண்டி. அது கிடைச்சாலும் பின் நம்பர் மறந்துட ப்ரே பண்ணுவேன். நீ எங்க போனாலும் நான் ப்ரே பண்ணுவேன். எல்லா சாமியும் நல்லா ப்ரே பண்ணுவேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எப்படிப்பா உங்களுக்கு இப்படி ஒரு தொழில் பண்ணணும்னு தோணுது? மனுஷன் தான் சூழலுக்காக என்ன வேணா செய்யறானே பாய். இங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே தெரியல சார். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம் சார், நாம அங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஆபத்து தான் சார். வேற ஆளு ரங்கா, என் மனசுக்குள்ள இருக்க வெறியில என்ன வேணா பண்ண முடியும்.
நிமிஷம் பொத்திக்கிட்டு இருந்துக்கலாம்னு நினைச்சு நீ சாகணும். இங்க இருக்க எவனவனோ போடுவேண்டா. மெல்ல சிரித்தால் காதல் தான், மின்னல் அடித்தால் காதல் தான், கண் இமைத்தால் காதல் தான், கையை செய்தால் காதல் தான், துள்ளி குதித்தால் காதல் தான், தொட்டு அணைத்தால் காதல் தான், முத்தம் கொடுத்தால் காதல் தான், மூச்சை பறித்தால் காதல் தான். காதலித்து பார்க்காலம் நின்றிடும் திருவிளக்கெங்கும் நிலா தென்படும், காதலித்து பார் பாட புத்தகம் கவிதை தொகுப்பாகும், காதலித்து பார் வேர்வை மின்னிடும் இருமிய சத்தம் இசை ஆகிடும், காதலித்து பார் பூமி மொத்தமும் புதிதாய் உருமாறும், காதலித்து பார் கைகள் செய்யலாம் காற்றையும், காதலித்து பார் நண்பனே வாழ தோன்றும் வேளாலையும், தேவதைகளில் ஆசிதானே காதல் என்று கூறுகின்ற ஆதலால் காதல் செய்ய காதல் செய்ய. என்னடி இப்படி பாக்குற, ஏதோ ஆகுது உள்ளார, என்னடி இப்படி பேசுற, எப்ப வருவ நீ கை சேர, என்னடி இப்படி பண்ணுற, காதால சொல்லுற கண்ணால, என்னடி இப்படி காட்டுற, தாலிய கட்டுற முன்னால, பாம்பா